Hello students, happy morning. Class 12 Physics, Unit 8, Dual Nature of Radiation and Matter continuation video. இப்போ போன கிளாஸ்லாம் என்ன பார்த்தோம்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். ஓகே, குவாண்டம் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு ஃபோட்டான் போய் ஒரு மெட்டல் மேலே படும்போது தட் வில் லிபரேட் அன் எலக்ட்ரான். ஓகே, தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை. ஃபார் எக்ஸாம்பிள், லைட்டை ஒரு மெட்டல் மேலே படும்போது அந்த மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் என்ன ஆகும், எமிட் ஆகும். அது ஒரு ஃபோட்டான் போய்ட்டு ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. ஓகே, தட் இஸ் நோன் அஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டானோட எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானாக மாறுது. ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். Here the photon of energy h nu that instant on a metal that produce electron, okay, having kinetic energy. Correct? Photon energy electron and kinetic energy மாறுது. இங்கே ஒரு கொஷின் ஒன்று அரைஸ் ஆகுது. என்னென்னா, இதனுடைய ரிவர்ஸ் எஃபெக்ட் பாசிபிளா? தட் மீன்ஸ் ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணும்போது ஏன் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஃபோட்டானை எமிட் பண்ணக்கூடாது? ஓகே, அதேமாரி மெட்டலில் ஒரு எலக்ட்ரானை அனுப்பும்போது ஏன் ஒரு ஃபோட்டான் எமிட் ஆகக்கூடாதான்னு ஒரு கொஷின் ஆகுது. ஓகே, இஸ் an electron can emit a photon அப்படின்னு ஒரு கொஷின் அரைஸ் ஆகுது. இதுக்கு ஆன்சர் எஸ். ஓகே, ஒரு எலக்ட்ரான் போயிட்டு ஒரு ஃபோட்டானை எமிட் பண்ண முடியும். ஓகே, அந்த எஃபெக்டை மேக்ஸ் பிளாங்க் தியரிட்டிக்கலாக சொல்கிறதுக்கு முன்னாடியே ராஞ்சன், ஓகே, இந்த இயர் 1895 எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு அது தெரியாது. ஓகே, தட் இஸ் அ ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு அவருக்கு அப்போ தெரியாது. ஓகே, ராஞ்சன் இன் 1895 he is famous for the discovery of X-ray. ஓகே, இந்த எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனுக்கு தான் இவர் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. Okay, he got a first Nobel Prize for the discovery of X-ray. That X-ray production is a reverse effect of photoelectric effect. That means in X-ray production the kinetic energy of electron is converted into the energy of photon. Okay, இப்போ அதான் பார்க்க போகிறோம், discovery of X-ray. X-ray எப்படி டிஸ்கவர் பண்ணார்னு சொல்லிட்டு. ஓகே, யார் டிஸ்கவர் பண்ணது? ராஞ்சன் இந்த இயர் 1895. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டு மூவிங் எலக்ட்ரானை, ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். தென் அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை ஒரு ஹை அட்டாமிக் வெயிட் இருக்க ஒரு மெட்டல் மேலே பட வைக்கிறார். ஓகே, அந்த இன்ஸ்டண்ட்டில் ஒரு ஹைலி பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு அவரால் நேம் கொடுக்க தெரியல, அதனால் அதுக்கு நேம் என்ன கொடுத்தாரு? எக்ஸ்ரேன்னு கொடுத்தாரு. ஓகே, when a fast moving electron fall on a certain material, okay, a highly penetrating radiation is emitted. That is nothing but the X-ray. ஓகே, அதுக்கு நேம் கொடுக்க தெரியாதால அவர் என்ன கொடுத்தாரு? அதுக்கு எக்ஸ்ரேன்னு நேம் கொடுத்தாரு. பட் we know now that is nothing but the electromagnetic wave. ஓகேவா? அப்போ நம்ம அது என்னென்னு சொல்லலாம், X-rays are electromagnetic waves of very short wavelength. X-rays உடைய wavelength ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் 0.1 ஆம்ஸ்டாங் to 100 ஆம்ஸ்டாங். ஓகே, அது எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து தான் அது என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். ஓகே, அதனுடைய ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட் பிகாஸ் இட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகே, we know light is also a electromagnetic wave. Then here it is a uncharged particle, so it is not affected by electric and magnetic field. Not affected by electric and magnetic field. Electric and magnetic field ஆல எஃபெக்ட் ஆகாது. ஓகே, டிவியேட் ஆகாது, அதனுடைய பாத்து டிவியேட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா,
எக்ஸ்ரே ஃபோட்டானுக்கு தட் மீன்ஸ் இந்த எக்ஸ்ரேவுக்கு அதிக எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்னா அதனுடைய ஃப்ரீக்குவன்சி அதிகம். ஓகே, எக்ஸ்ரே ஃபோட்டான் photons are highly energetic because of its high frequency. Okay, we know E is equal to h nu according to Planck relation. Here h is a Planck constant, then it is directly proportional to nu. எனர்ஜி எப்போ அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது. ஓகேவா, அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் we know wavelength is inversely proportional to frequency. wavelength அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும். wavelength குறைஞ்சா ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அதிகமானால் எனர்ஜி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். wavelength அதிகமாச்சுன்னா எனர்ஜி குறையும். ஓகேவா, எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எனர்ஜியும் வேவ்லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேவா, தென் it have due to its small wavelength. ஓகே, wavelength ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இதனால் என்ன பண்ண முடியும், it will pass through the medium, ஓகே, that are opaque to the light. லைட்டால் போக முடியாத இடத்துல கூட, ஓகேவா, லைட்டால் போக முடியாத இடத்துல கூட எக்ஸ்ரே போகும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு எக்ஸ்ரேயோடைய குவாலிட்டி எதை வச்சு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பெனட்ரேட்டிங் பவர் வச்சு சொல்லலாம். ஓகே, ஒரு எக்ஸ்ரேவுடைய பெனட்ரேட்டிங் பவர் வச்சு தான் அதனுடைய குவாலிட்டி சொல்ல முடியும். ஓகே, தென் அந்த பெனட்ரேட்டிங் பவர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகத்தில் எலக்ட்ரான் வந்து இந்த சர்ஃபேஸை ஸ்ட்ரைக் பண்ணுதோ. ஓகே, பெனட்ரேட்டிங் பவர் depends on velocity of the striking electron. striking electron உடைய velocity டிபெண்ட் பண்ணி penetrating power இருக்கும். penetrating பவரை டிபெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ரே உடைய குவாலிட்டி இருக்கும். ஓகே, அதேமாரி எக்ஸ்ரேயோட இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணி மாறும்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எலக்ட்ரான் நம்பர் அதிகமாக இருக்கோ. ஓகே, எந்த அளவுக்கு எலக்ட்ரான் நம்பர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்ரேவோட இன்டென்சிட்டி அதிகமாகும். எக்ஸ்ரே இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ் when number of electron increases. number of electron strike increases, then the X-ray intensity increases. X-ray உடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், X-ray is the electromagnetic waves of short wavelength, that is 0.1 Armstrong to 100 Armstrong. It travel in a straight line and it travel with the speed of light because it is a electromagnetic wave and it is not affected by electric and magnetic field. Then X-ray photon are highly energetic because of their high frequency. Okay, X-ray can pass through the material that are opaque to the light. Okay, visible light க்கு opaque இருக்கிற மீடியத்தில் கூட எக்ஸ்ரே என்னாகும், உள்ள வந்து வெளியே வரும். ஓகே, தென் ஒரு எக்ஸ்ரேயோட குவாலிட்டி எதை வச்சு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பெனட்ரேட்டிங் பவர் வச்சு சொல்லலாம். அந்த பெனட்ரேட்டிங் பவர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான். ஓகே, எவ்வளோ வேகத்தில் எலக்ட்ரான் வந்து மெட்டலில் ஸ்ட்ரைக் ஆகுது அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸ்ரேயோட இன்டென்சிட்டி எதை வச்சு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி தட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான். ஓகே, எத்தனை எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் ஆகுதோ அவ்வளோ ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா, the next topic is production of X-ray. X-ray எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு தெரியும், when fast moving electron fall on a high target metal. ஓகே, high target metal means high atomic weight இருக்க ஒரு மெட்டல் டார்கெட் மேலே fast moving electron fall ஆகும்போது the difference in kinetic energy that spent as X-ray. ஓகே, அந்த எலக்ட்ரானோட kinetic energy X-rayவாக கிடைக்குது. The topic is production of X-ray. ஓகே, நமக்கு தெரியும் எக்ஸ்ரே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு. ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை ஒரு ஹை அட்டாமிக் வெயிட் இருக்க மெட்டல் மேலே ஃபால் ஆகும்போது ஓகே அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி ஃபோட்டானாக வெளியே வரும். ஓகே, தட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்ரே. இங்கே அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற டிவைஸ் என்னென்னா டிஸ்சார்ஜ் டியூப். ஓகே,
First one is highly evacuated discharge tube, that is known as Coolidge tube. X-ray ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த டியூப் பேர் என்னன்னா Coolidge tube. ஓகேவா? இந்த டியூப்பில் ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை நான் என்ன பண்ணி வச்சுருப்பேன்னா லோ டென்ஷன் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, தென் இந்த டங்ஸ்டனுடைய பாத்தில் ஓகே இந்த மாதிரி 2 ஸ்லிட் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஏ டயஃப்ரம். ஓகே, இன் ஆர்டர் டு send the electron in a particular direction. Okay, then இது லோ டென்ஷன் பேட்டரி. இந்த லோ டென்ஷன் பேட்டரியை இந்த டங்ஸ்டன் மெட்டல் கூட, தட் மீன்ஸ் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். டியூ டு த தெர்மோனிக் எமிஷன் ஹீட் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணும். ஓகேவா? தென் அதனுடைய ஆக்சிஸில் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு காப்பர் எலக்ட்ரோடு வச்சுருக்கேன். ஓகே, அந்த காப்பர் எலக்ட்ரோடு மேலே ஒரு மாலிப்னியம்ன்ற மெட்டல் வச்சுருக்கேன். ஓகே, we can place மாலிப்னியம் ஆர் டங்ஸ்டன். அந்த மெட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேடட் பார்ட் எல்லாமே மாலிப்னியம். ஓகேவா? இது என்னென்னா காப்பர். ஓகே, தென் இப்போ இது எலக்ட்ரானை எமிட் பண்ணும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இதில் வந்து இடிக்கும், எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி அதிகப்படுத்தினா தான் கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். ஓகேவா? எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி அதிகப்படுத்துறதுக்காக ஒரு ஆக்ஸலரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுக்க போகிறேன். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹை டென்ஷன் பேட்ரி. ஹை டென்ஷன் பேட்ரி மூலிமா ஆக்ஸலரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். தென் இந்த பாயிண்ட்டு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த பாயிண்ட்டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இதில் வந்து போடும், இந்த டார்கெட்டில் போடும். பட்டவுன்னு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்படி இன்க்ளைன் பண்ணி வச்சதால் நம்மளுக்கு இந்த பக்கம் வருது. நேராக வச்சுருந்தா இந்த எக்ஸ்ரேஸ்லாம் இந்த பக்கம் வந்து இதை டேமேஜ் பண்ணிடும். ஓகேவா? தென் இப்போ எலக்ட்ரான் அதிக கைனடிக் எனர்ஜியில் போய் படும்போது அதிக ஹீட்டை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்க்குலேஷன் கூலண்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம். இதில் தண்ணி வந்து இப்படி சர்க்குலேட் ஆகிட்ருக்கும். ஓகே, அப்படி சர்க்குலேட் ஆகிட்டுருக்காக ஆகிட்டு இருந்தால் அந்த ஹீட் என்ன ஆகும், அந்த ஹீட்டு ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்படி ஹீட் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா அந்த மெட்டல் என்ன ஆகிடும், உருகிடும். தட் மீன்ஸ் காப்பர் என்ன ஆகிடும், உருகிடும். இது ஒன்றும் ஆகாது. பிகாஸ் இட் இஸ் அ மெட்டல் ஹேவிங் ஹை மெல்ட்டிங் அண்டு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகே, ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல் இது. ஓகேவா? தட் மீன்ஸ் மாலிப்னியம், ஆர் we can consider this one as tungsten. Tungsten or molybdenum, we can use any one. இது என்னன்னு உனக்கு தெரியும், that is a X-ray. இது என்னன்னு தெரியும், that is a filament F made up of tungsten. Okay, then இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாச்சு. இதனுடைய ஒர்க்கிங் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் போது இட் இஸ் நத்திங் பட் ஏ கூலிஜ் டியூப் ஆர் டிஸ்சார்ஜ் டியூப். அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்குது. அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை லோ டென்ஷன் பேட்டரி மூலயமா நம்ம ஹீட் பண்ணுறோம். டியூ டு தெர்மோனிக் எமிஷன் இட் எமிட் எலக்ட்ரான். ஓகே, அந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் ஏ காப்பர். அந்த காப்பரில் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு ஹை அட்டாமிக் வெயிட் இருக்க ஒரு மெட்டலில் நம்ம இது மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் ஏ டங்ஸ்டன் ஆர் மாலிப்னியம். ஓகே, இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் சடனாக இது மேலே ஸ்ட்ரைக் ஆகும்போது இதனுடைய கைனடிக் எனர்ஜி என்னவோ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேவாக மாறுது. ஓகே, தென் இதனுடைய ஒர்க்கிங் பார்க்கலாம். ஒர்க்கிங் ஒன்றும் இல்லை, ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ரைக் த டார்கெட். ஓகே, இந்த டார்கெட்டை ஸ்ட்ரைக் ஆகும்போது அதனுடைய கைனடிக் எனர்ஜி என்னவோ மாறுது, இட் பிகேம் 0. they are decelerated. Okay, suddenly and lose its kinetic energy, lose their kinetic energy. Kinetic energy என்ன ஆகுது,
லாஸ் ஆகுது. ஓகேவா? அந்த ரிசல்ட்டால் இட் ப்ரொடியூஸ் எக்ஸ்ரே. இந்த கைனடிக் எனர்ஜியோட இந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி தான் எக்ஸ்ரேயோட எனர்ஜியாக மாறுது. ஓகேவா? இந்த கைனடிக் எனர்ஜியில் ஒரு பார்ட் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக மாறும். ஒன் பார்ட் இஸ் கன்வெர்ட் இன்டு ஹீட். ஓகே, அந்த மெட்டல் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி போயிடும். ரிமைனிங் எனர்ஜி மேபி கன்வெர்டட் ஆஸ் எக்ஸ்ரே. ஓகே, அந்த ஹீட்டை டெவலப் ஆகிறத ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு கூலண்ட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே கம்ப்ளீட்டட். தென் லெட் வி see the XRay Spectra. இந்த எக்ஸ்ரேவுடைய ஸ்பெக்ட்ரா பார்க்க போகிறோம். எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரான்றது ஒன்றும் இல்லை, தட் இஸ் அ கிராஃப் பிட்வீன் த இன்டென்சிட்டி அண்ட் வேவ்லென்த் ஆஃப் த எக்ஸ்ரே. ஓகே, வேவ்லென்த்தையும் இன்டென்சிட்டியும், எக்ஸ்ரேயோடைய வேவ்லென்த்தையும் இன்டென்சிட்டியும் ரிலேட் பண்ணுற கிராஃப் தான் இது. இப்போ இதனுடைய இன்டென்சிட்டி, எக்ஸ்ரேயோட இன்டென்சிட்டி எப்படி அதிகப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா பை இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இன்டென்சிட்டி of X-ray depends on number of striking electron. Okay, then energy of the electron, energy of the X-ray, that is directly proportional to accelerating potential between tungsten அண்டு காப்பர். ஓகே, இந்த எக்ஸ்ரேயோட இன்டென்சிட்டி எப்படி அதிகப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இது மேலே படுற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அதிகப்படுத்தலாம். ஓகேவா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு உனக்கு தெரியும், பை இன்க்ரீஸிங் த லோ டென்ஷன். ஓகே, இந்த பேட்டரியில் அப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல் அதிகப்படுத்தினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும். தென் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த எக்ஸ்ரேயோட எனர்ஜி எப்படி அதிகப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி அதிகப்படுத்தினா எக்ஸ்ரேவுடைய எனர்ஜி அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கேன் பி இன்க்ரீஸ்டு by increasing the potential difference between the filament and the copper. Okay, இந்த ஃபிலமெண்ட்டுக்கும் காப்பர் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் மீன்ஸ் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலை அதிகப்படுத்தினா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா எக்ஸ்ரேயோட எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாகும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் ஒரு மெட்டல் டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணும்போது எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு தெரியும். இப்போ அந்த எக்ஸ்ரேவோட இன்டென்சிட்டிக்கும் அந்த எக்ஸ்ரேயோட வேவ் லென்த்துக்கும் ஒரு கிராஃப் போடுறேன். அந்த கிராஃபை வர ஒரு கர்வ் தான் வந்து என்னென்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். ஓகே, கிராஃப் பிட்வீன் intensity and wavelength of X-ray. X-ray gives a curve called XRay Spectrum. ஓகே, இப்போ அந்த கிராஃப் நான் வரைய போகிறேன். ஓகேவா? இன்டென்சிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் here it is intensity, that is relative intensity. தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா ஒரு டங்ஸ்டன் டார்கெட் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, டங்ஸ்டன் டார்கெட் கன்சிடர் பண்ணுறேன். நான் அந்த கூலிங் டியூபோடைய ஃபிலமெண்ட்டுக்கும் தென் அந்த காப்பருக்கும் அக்ராஸில் கொடுக்குற பொட்டன்ஷியல் என்னென்னா ஃபஸ்ட்டு 50 kV கொடுக்குறேன், தென் 40 kV கொடுக்குறேன், தென் 30, தென் 20 kV கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது எனக்கு கிராஃப் இப்படி கிடைக்குது. ஓகேவா? this is for 50 kV, this is 40 kV, this is 30 kV, this is 20 kV. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் மெட்டல் எடுத்தேன். அந்த பர்டிகுலர் மெட்டல் எடுத்துகிட்டு எலக்ட்ரானை அது மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி எலக்ட்ரானை ஸ்ட்ரைக் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
பொட்டன்ஷியலுக்கும், தட் மீன்ஸ் ஒரு ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியலுக்கும் இன்டென்சிட்டி என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகே, அப்போ இட் அட்டைன் எ மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஒரு கிராஃப்லேயும் ஒரு மினிமம் வேவ்லென்த் இருக்குது. ஓகேவா, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, தென் த ஹேவிங் எ மினிமம் வேவ்லென்த் லாம்டா நாட். ஓகேவா, ஒரு பொட்டன்ஷியலுக்கும் ஒரு மினிமம் வேவ்லென்த் இருந்துச்சு. இந்த ஸ்பெக்ட்ரத்தை என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஏன் இது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா, மினிமம் வேவ்லென்த்லேருந்து மேக்ஸிமம் வேவ்லென்த். ஓகே, தட் மீன்ஸ் மினிமம் எனர்ஜிலேருந்து மேக்ஸிமம் எனர்ஜி ஃபுல்லாகவே கண்டினியூஸாக இருக்குது. அதனால் இது என்ன சொல்லலாம், இட் இஸ் நோன் அஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு கிராஃப் கன்சிடர் பண்ணுறேன். அதுவும் என்னென்னா இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த் தான், இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த். பட் இங்கே என்ன நான் பண்ணுறேன்னா, ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலை ஃபிக்ஸ் பண்ணுறேன், 35 kV ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் 2 மெட்டல் கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெட்டல்னால் டங்ஸ்டனுக்கு கிராஃப் எனக்கு இப்படி வருது. ஓகேவா, தென் மாலிப்னியம் எடுக்கிறேன். மாலிப்னியத்துக்கும் அதே பாயிண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. வேவ்லென்த் அதிகமாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஐ கெட் ஏ பீக், ஒரு 2 பீக் வந்து இப்படி கிடைக்குது. ஓகேவா, திஸ் இஸ் ஃபார் டங்ஸ்டன், திஸ் இஸ் ஃபார் மாலிப்னியம். ஓகேவா, இப்போ இந்த பீக்ஸு இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா கூட சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு. திஸ் இஸ் நத்திங் பட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா, இப்போ நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் ஃபால் ஆன் ஏ ஹை டார்கெட் மெட்டல் இட் ப்ரொடியூஸ் எக்ஸ்ரேன்னு தெரியும். அந்த எக்ஸ்ரேயில் 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப்பையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, see in continuous X-ray spectrum, continuous X-ray spectrum ஸ்பெக்ட்ரத்தில் இந்த ரேடியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் பாசிபிள் வேவ்லென்த், எல்லா பாசிபிள் வேவ்லென்த் இருக்கும் ஃப்ரம் மினிமம் வேவ்லென்த், தட் இஸ் லாம்டா நாட். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஒரு பொட்டன்ஷியலுக்கும் ஒரு லாம்டா நாட். ஓகே, தட் மீன்ஸ் த மினிமம் வேவ்லென்த் தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். லாம்டா நாட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட் பண்ணி மினிமம் வேவ்லென்த் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அது ஒரே மெட்டலுக்கு தான், டங்ஸ்டனுக்கு அந்த மினிமம் வேவ்லென்த்து ஒரு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலும் ஒரு வேல்யூ வருது. ஓகேவா, தென் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு பர்டிகுலர் வெல் டிஃபைன்டு வேவ்லென்த்தில் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, ஒரு பர்டிகுலர் ஃபார் ஏ பர்டிகுலர் wavelength intensity is maximum. This will depends on the characteristics of the target material. Okay, அந்த target material ஓட characteristics பொறுத்து இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னடிக் தியரியில் இந்த எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனில் 2 முக்கியமான விஷயத்தை சொல்ல உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் தட் இஸ் வோல்டேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். வோல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த லோயர் லிமிட் இருக்கா இல்லையா, மினிமம் வேவ்லென்த் ஃபார் த கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, அது வந்து எல்லா டார்கெட் மெட்டலுக்கும் சேமாக தான் இருக்கும். இஃப் த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இஸ் ஃபிக்ஸ்ட், ஓகே, தென் லோயர் லிமிட் for the wavelength, okay, that is nothing but lambda naught. இந்த minimum wavelength எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, that is same for all the metals or all the target metal. நீ எந்த டார்கெட் மெட்டல் எடுத்தாலும் அதனுடைய மினிமம் வேவ்லென்த் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் ஃபிக்ஸ்டு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஓகே, இந்த மினிமம் வேவ்லென்த் பேர் தான் என்னென்னா
cutoff wavelength. ஓகே, இந்த விஷயத்தை சொல்லலை. செகண்ட் டைம் என்னென்னா, intensity of the X-ray that is significantly increase at particular well defined wavelength. ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்தில் மட்டும் இந்த கிராஃபில் பார்த்தோம், மாலுப்னியத்துக்கு ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்தில் மட்டும் we get a peaks. ஓகே, அதை பற்றி சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ரெண்டு விஷயத்தையும் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். என்னென்னா, ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை மெட்டல் மேலே பட வச்சா எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகேவா, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டார்கெட் மெட்டலோடைய ஒரே ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா, அந்த ஆட்டத்தோடைய சென்டர் பார்ட்டில் இருக்கிறது நியூக்ளியஸ் தெரியும். இது கே ஷெல், தென் எல் ஷெல், தென் எம் ஷெல். ஓகே, ஒரு ஒரு எலக்ட்ரான்லேயும் அக்கார்டிங் டு பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா, இங்கே 2, இங்கே சப்போஸ் 8 இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, தென் இங்கே ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபாஸ்ட்டு மூவிங் எலக்ட்ரானை அந்த ஃபிலமெண்ட்லேருந்து E1ன்ற கைனடிக் எனர்ஜியில் இருக்க எலக்ட்ரான் என்ன ஆகுது, இப்படி வருது. வரும்போது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நான் என்ன பண்ணுறேன், தென் அதனுடைய பாத் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கிட்ட வரும்போது பாத்து டிவியேட் ஆகுது. ஓகே, அது நேராக இப்படி தான் போயிட்டுருக்கணும், பட் அதனால் நேராக போக முடியல. திஸ் இஸ் ஆக்சுவல் பாத், பட் அதனால் நேராக போக முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்ராக்டட் பை த பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, டியூ டு திஸ் இன்ட்ராக்ஷன் there will be a deacceleration of the electron. இந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, E2ஆக ரெடியூஸ் ஆகுது. இந்த டிஃப்ரென்ஸ் இன் கைனடிக் எனர்ஜியால் ரேடியேஷன் வெளியே வருது. அந்த ரேடியேஷன் தான் எக்ஸ்ரே. ஓகேவா, அந்த எக்ஸ்ரேவுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்னியூவாக இருக்கும். அந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா E1 மைனஸ் E2, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஏன் இங்கே கேஸ் என்னென்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் இன் கைனடிக் எனர்ஜியால் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இந்த ரேடியேஷனை நம்ம என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ரேடியேஷன் சொல்லலாம். ஓகே, இந்த ரேடியேஷன் produced from such deceleration. Deceleration means negative acceleration. Okay, deceleration of the electron is called Bremsstrahlung or barking radiation. Braking radiation. ஓகே, இது கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராவுடைய கண்டிஷன். இப்போ இந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். தென் அதனுடைய மினிமம் வேவ்லென்த் கால்குலேட் பண்ண போகிறோம். நான் முன்னே சொல்லியிருந்தேன், ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டில் ஹெச்னியூன்ற எனர்ஜி எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜியாக மாறிச்சு. இங்கே kinetic energy of the electron it became the energy of photon. ஓகே, இப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அங்கே மாறி போச்சு. ஓகேவா, இங்கே இந்த எமிட் ஆகிற ஃபோட்டான் ஓகே எல்லா எனர்ஜி இருக்கும், ஆல் த பாசிபிள் எனர்ஜி, தட் மீன்ஸ் ஆல் த ஃப்ரீக்வன்சி இட் ஸ்டார்ட் ஃப்ரம் எ லோவர் வேவ் லென்த். ஒரு பர்டிகுலர் லோயர் வேவ் லென்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தோம். நம்ம கிராஃபில் இப்படி தான் வந்துச்சு. ஓகேவா, அந்த லோயர் வேவ்லென்த் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரானை வீன்ற ஆசலரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுத்தா அது ஆசலரேட் ஆகும். இந்த எனர்ஜி எடுத்துகிட்டு அது ஓடும். ஓகேவா, தென் இட் பிகேம் கைனடிக் எனர்ஜி. இந்த கைனடிக் எனர்ஜி தான் என்னவோ மாறுது, ஃபோட்டானாக மாறுது. கரெக்டாக? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, EV is equal to H nu நாட்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, we know nu is equal to C by lambda. அப்படியே இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் nu naught is equal to C by lambda naught. தென் EV is equal to H C by
lambda naught. Lambda naught தான் எனக்கு தேவை. நான் இப்போ என்ன பண்ணுறேன், lambda naught is equal to hc by ev. h Planck constant, c velocity of the photon, that is velocity of light, e is the charge of the electron. ஓகே, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 6.626 into 10 power minus 34 joule second, 3 into 10 power of 8 meter per second. Then charge of the electron, that is 1.6 into 10 power minus 19 coulomb into volt. Okay, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். We get lambda naught is equal to 12400 Armstrong by V ன்னு எனக்கு கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து கட் ஆஃப் வேவ்லென்த். இந்த கட் ஆஃப் வேவ்லென்த்து எல்லா மெட்டீரியலுக்கும் சேமாக இருக்கும். when V is fixed, V ஃபிக்ஸ் ஆகும்போது இது கான்ஸ்ட் ஆகும். தென் இது எதை டிபெண்ட் பண்ணி மாறும்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன், ஓகே, lambda naught டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேட்டிங் பொட்டென்ஷியல். ஆக்சலரேட்டிங் பொட்டென்ஷியல் டிபெண்ட் பண்ணி இது சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த ரிலேஷனை என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, டீன் ஹண்ட் ஃபார்முலான்னு சொல்லலாம். டீன் ஹண்ட். ஓகே, இதில் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். இது ஃபோட்டான் தியரி வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே இந்த லாம்டா நாட்டு எல்லா மெட்டீரியலுக்கும் சேம். ஓகே, அட்டு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டிங் பொட்டென்ஷியல். ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டிங் பொட்டென்ஷியலில் ப்ரொடியூஸ் பண்ணுற லாம்டா நாட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணி மாறும்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேட்டிங் பொட்டென்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், இப்போ அந்த கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராலேயே சில பீக்ஸு சூப்பர் இம்போஸ் ஆகி வந்துச்சு. அந்த சூப்பர் இம்போஸ் ஆகி வந்த பீக், தட் நேரோ பீக் அட் சம் வெல் டிஃபைன்டு வேவ்லென்த், ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்துக்கு மட்டும் அந்த நேரோ பீக்ஸ் வந்துச்சு. ஓகேவா, அந்த லைன் ஸ்பெக்ட்ரத்தை நம்ம என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்படி தான் இருந்துச்சு. ஒரு டங்ஸ்டனுக்கு போட்டோம், அதுக்கடுத்து மாலிப்டினியம் போடும்போது அதே லாம்டா நாட் தான் ஸ்டார்ட் ஆகும். மாலிப்டினியம் போடும்போது பீக் இன்க்ரீஸ் ஆகி அகைன் என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா, இது வந்து மாலிப்டினியத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு பொட்டென்ஷியல். ஓகேவா, இந்த பீக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு சொல்லி பார்க்கலாம். எதனால் இந்த பீக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வித்தின் த ஆட்டம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டம்குள்ளே ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு எலக்ட்ரான் டிரான்சாக்ட் ஆச்சு. அந்த டிரான்சாக்ஷனால் எனர்ஜி சேஞ்சால் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகே, அந்த ப்ரொடியூஸ் ஆன எக்ஸ்ரேவுடைய வெல் டிஃபைன்டு வேவ்லென்த் தான் இது. ஓகேவா, இது அதனுடைய இன்டென்சிட்டி. இப்போ அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். இது நமக்கு தெரியும், கே பீட்டான்னு கொடுத்துருப்பாங்க, இது கே ஆல்ஃபான்னு கொடுத்துருப்பாங்க. அது நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், அதேமாதிரி ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணுறேன். சென்டர் பார்ட்டில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். ஓகே, இது கே, இது எல், இது எம், இது என். ஓகே, எல்லாத்துலேயும் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த பவுலிஸ் பிரின்சிபல் படி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதான் அந்த மெட்டல் டார்கெட் இருக்கும் பாருங்கள். அந்த டார்கெட் மெட்டலோடைய ஒரே ஒரு ஆட்டம். அந்த ஒரு ஆட்டத்தில் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கே ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான் மேலே போய் இஜெக்ட் ஆகுது. ஓகே, இதனுடைய கைனடிக் எனர்ஜி கே மேக்ஸ். இந்த கைனடிக் எனர்ஜி வச்சுட்டு இது என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரான் மேலே போய் படுது. இந்த எலக்ட்ரான் பட்டவுன்னு என்ன ஆகுது, வெளியே வந்து போச்சு. ஓகே, அந்த இடத்துல என்ன ஆகும், இட் கிரியேட் ஏ வேக்கன்சி. அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு ஹையர் ஆர்பிட், ஓகே, ஹையர் ஆர்பிட்லேருந்து எலக்ட்ரான் என்ன ஆகும், கீழே வரும். ஓகே, அப்படி கீழே வரும்போது த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி லெவல் தட் யூஸ் த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி ஆஸ் அ எக்ஸ்ரே. ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா, கவனிங்க. இது கே ஷெல், இது எல் ஷெல், இது எம் ஷெல், இது என் ஷெல், இது ஓ ஷெல். ஓகே, சப்போஸ்
the fast moving electron fall on a K shell electron. Okay, then the electron are removed from the K shell. In the K shell and ஒரு electron remove ஆயிடுச்சு இந்த electron. Okay, this is known as secondary emission, we know very well. இப்போ அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகிருக்கும். அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு எல் ஷெல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் கீழே வரும். அப்போ ஹையர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து லோயர் எனர்ஜி ஆர்பிட் வரும்போது இது டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜியை ஸ்பெக்ட்ரல் லைன்ஸாக எமிட் பண்ணும். அதை நான் இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறேன், கே ஆல்ஃபான்னு கன்சிடர் பண்ணுறேன். சப்போஸ் என் ஷெல்லேருந்து கூட வரலாம், அதை நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், கே பீட்டான்னு கன்சிடர் பண்ணுறேன். சப்போஸ் கேஎல்எம் என் ஷெல்லேருந்து கூட வரலாம். ஓகே, அதை நான் கே காமான்னு எடுத்துகிறேன், அதனுடைய எனர்ஜியை கே காமா. ஆர் ஓ ஷெல்லேருந்து கூட வரலாம், தட் இஸ் கே ஈட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, லிசன். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி தான் தட் எமிட் ஆஸ் அ எக்ஸ்ரே. ஓகே, எக்ஸ்ரேவாக என்ன ஆகுது, எமிட் ஆகுது. அதனால தான் ஒரு பர்டிகுலர் நமக்கு தெரியும் இந்த கிராஃபில் இது கே ஆல்ஃபா, இது கே பீட்டா, ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த். இந்த பர்டிகுலர் வேவ் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே எமிட் பண்ணது பாருங்கள், அந்த எக்ஸ்ரேயோட வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் எல் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ அந்த எல் ஷெல்லில் இருக்க வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு எம் ஷெல்லேருந்தும் எலக்ட்ரான் வரலாம், இல்லை என் ஷெல்லேருந்து எலக்ட்ரான் வரலாம், இல்லை ஓ ஷெல்லேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு ஒன் கே எல் ஆல்ஃபா, தென் எல் பீட்டா, தென் எல் காமா. ஓகேவா, இப்போ நல்லா பாருங்கள், இது எமிட் பண்ணுற ஸ்பெக்ட்ரல் லைனுடைய வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும். இப்போ வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா இதனுடைய எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஓகேவா, எந்த அளவுக்கு ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து வருதோ அந்த அளவுக்கு அதனுடைய எனர்ஜி அதிகமாக இருக்கும், தென் அதனுடைய வேவ் லென்த் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து என்னது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. தென் எக்ஸ்ரேவுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். தட் மீன்ஸ் அப்ளிகேஷன், என்னென்ன ஃபீல்டெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே. அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரே. ஃபஸ்ட்டு field is in medical diagnosis. நமக்கு நல்லாவே தெரியும், in order to identify the fractures. ஓகே, ஏன்னா எக்ஸ்ரேஸ் ஹேவிங் ஹை பென்ட்ரேஷன் பவர். நம்ம ஸ்கின்குள்ளே என்ன ஆகும், ஊடுருவி போயிட்டு அந்த போனுடைய ஷேடோவை எடுக்கும். ஓகே, இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த ஃப்ராக்சர். தென் ஃபாரின் பாடிஸ், இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு புல்லட் உன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க எக்ஸ்ரே என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, யூஸ் டு டிடெக்ட் ஃபாரின் பாடிஸ் அண்ட் ஆல்சோ யூஸ்டு டு ஃபைண்ட் த டிசீஸ்ட் ஆர்கன். ஓகே, டிசீஸ்ட் ஆர்கன்ஸை டிடெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இது மெடிக்கல் டயக்னோசிஸில். மெடிக்கல் தெரப்பி, தட் மீன்ஸ் ட்ரீட்மெண்ட்டில். medical therapy. In medical therapy, X-ray can kill the diseased tissue. Okay, X-ray kills the diseased tissue. Diseased tissue என்ன பண்ணும், இது X-ray யூஸ் பண்ணி நம்ம அழிச்சிடலாம். And also used to cure the skin diseases. Okay, skin disease சால்வ் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க மெடிக்கல் ஃபீல்டில். ஓகே, அண்ட் ஆல்சோ யூஸ் டு டிஸ்ட்ராய் த மெலிக்னன்ட் டியூமர். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல் கட்டின்னு சொல்லலாம். ஓகே, அதை குணப்படுத்த இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெட்டல் பிளேட்டு ஃபார்ம் ஆகி வருது, அந்த மெட்டலில் எந்த கிராக்கும் இல்லை, சப்போஸ் வெல்டிங் வச்சுருக்காங்க, அது வெல்டிங்கில் சின்ன ஹோல் கூட இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த எக்ஸ்ரே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் இன் டு ஃபைண்ட் த கிராக்ஸ் இன் டயர்ஸ், டென்னிஸ் பால் அண்ட் வுட்ஸ். இப்போ இது கஸ்டம்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட பொருளை இப்போ யாரும் ஏர்போர்ட்லேயோ இல்லை சப்போஸ் ஷிப்லேயோ இருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகே, எக்ஸ்ரே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். தட் இஸ் நோன் அஸ் கான்ட்ராபேண்ட் குட்ஸ். தென் சயின்டிஃபிக் ரிசர்ச்லையும் இது யூஸ் பண்ணுறாங்க. we know X-ray diffraction, that is important tool to study the structure of crystalline material. ஒரு
கிறிஸ்டலின் மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறது, தட் மீன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறாங்க சயின்டிஃபிக் ஃபீல்டில். ஓகேவா? தேங்க்யூ.